நல்ல மழை பெய்கிற டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சும்மா செம்மையாக ஒரு பட்டாணி மசாலா சுண்டல் பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வெள்ளை பட்டாணியை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவுக்கு 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்ச மசாலாவை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் நம்ம சுண்டலும் நல்லா வெந்து வந்துருச்சு. வேகலைன்னா இன்னும் 2-3 விசில் கூட விட்டுக்கலாம். இப்போ மசாலாஸ்க்கு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வெந்த சுண்டலை அப்படியே தண்ணியோடையே அதில் நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா திக்காகும். ஃபைனலாக மேலே கொத்தமல்லி போட்டு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வச்சுட்டா இன்னும் நல்லா திக்காயிடும். இப்போ அது மேலே நிறைய வெங்காயம், கேரட், கொத்தமல்லி எல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.